இத நீங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களால எப்படி வேம்பு சர பார்த்திபனா மாத்த முடியும்? இது உண்மையான பார்த்திபனோட உயிர் கூடோ சாம்பலோ இல்ல. அதே மாதிரி பிரதிபலிக்கிற என் சக்தியால உருவாக்கப்பட்ட மாயை. இதை எடுத்துக்கிட்டு அவன் உன்னை வர சொல்ற இடத்துக்கு நீ போ. அந்த சூடாமணி மிக பெரும் சக்தி உடையவள்னு நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இது போலியான மாயைன்னு அவ கண்டுபிடிச்சிட்டா, பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் இது போலியான உயிர்கூடி என்றோ போலியான சாம்பல் என்றோ அவளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால்தான் நான் உன்னிடம் கொடுத்த இந்த ரெண்டையும் உடனடியாக எடுத்து சென்று அந்த சூடாமணியின் எண்ணங்களை நிறைவேற்றாமல் தடுத்து நிறுத்து பொம்மி. நான் பாத்துக்கிறேன். மன்னரே, மாமன்னர் பார்த்திபரே, யாரு? தங்கள் வருகையை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. குரல் மட்டும் கேக்குது, ஆனா திரும்பி பார்த்தா யாரையுமே காணோமே. மாமன்னர் பார்த்திபனுக்கு என்ன குழப்பம்? எதை பற்றி யோசிக்கிறீர்கள்? யார் நீங்க? எனக்கு ஏதாவது உதவியோ நல்லதோ செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. மாமன்னர் பார்த்திபனுக்கு வணக்கம். யாருங்க நீங்க? என்ன பார்த்து எதுக்கு நீங்க மாமன்னர் பார்த்திபனுக்கு வணக்கம்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாமன்னர் பார்த்திபன் நான் இல்ல. என் பேரு சித்தார்த். இப்பிறப்பில் நீங்கள் சித்தார்த்தாக இருக்கலாம், ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்னால் என்னை போன்ற அனைத்து உயிரினங்களும் வணங்கும் மாமன்னர் பார்த்திபன் நீங்கள் தான். 1000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தங்களை தரிசித்த பாக்கியம் இந்த அடியேனுக்கு கிடைத்தது. எங்கள் மூதாதையர்கள் மற்றும் இந்த இயற்கை செய்த புண்ணியம் அல்லவா இது? நான் என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். மாமன்னர் பார்த்திபன் இங்கு வந்ததற்கான காரணத்தை அடியேன் அறியலாமோ? அது இல்ல, அது அது தயங்காமல் தாங்கள் இங்கு வந்த காரணத்தை கூறினால் மட்டும்தான் என்னால் முடிந்த உதவி செய்ய முடியும். தங்களுக்கு உதவி செய்வது எங்கள் இனத்தின் கடமை. பஞ்சபூத சமாதி எங்க இருக்கு? அங்க நான் போகணும். எதற்காக தாங்கள் பஞ்சபூத சமாதிக்கு செல்ல வேண்டும்? தாங்கள் காரணத்தை சொன்னால் என்னால் உதவ முடியும். உங்கள் 5 சகோதரர்களை புதைத்த அந்த இடத்தில் இந்த 1000 வருடங்களாக யாருமே அங்கு செல்லவில்லை. ஆனால் இப்போது திடீரென்று நீங்கள் வந்து அங்கு போக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அதனால்தான் எதற்காக நீங்கள் அங்கு போக வேண்டும் என்று நான் தங்களிடம் கேட்டேன். என்கிட்ட எதையும் கேட்காம எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு புண்ணிய காரியத்துக்காக நான் அந்த பஞ்சபூத சமாதிக்கு போயே ஆகணும். அப்படி என்றால் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அங்கு செல்ல வேண்டும் அல்லவா? ஆமா. அந்த பஞ்சபூத சமாதிக்கு போக அரண்மனை வழியாக மொத்தம் 19 வழிகள் உள்ளன. அகோர அதிபதியா, அகோர ராஜகுருவாக ஆசைப்பட்ட இப்ப சாதாரண பழைய மனோவா மாறிட்ட. எவ்வளோ இழப்பு, எவ்வளோ கஷ்டப்பட்ட, எல்லாமே வீணா போயிடுச்ச. இனி இப்படிதான் இருப்ப. இதுதான் உன்னோட நிரந்தர உருவம். இனி அகோர அதிபதி இல்ல, ராஜகுருவாவும் ஆக முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீ சாதாரண மனிதனா மாறிட்ட. எல்லாமே போச்சுப்பா. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னு விஷயத்த சொல்லுங்களேன். பிரசாந்த் கிருத்துவா,
பகிர்பானாயஸ் பிரணபானே ஸ்மெல கிருத்துவா நாசா பந்திர காலிங்க யதேந்திரியை. தாயே நீங்க சொல்றது எதுவுமே புரியல தாயே. இதுக்கு அர்த்தம் என்ன? கடவுள் இயற்கை படைச்ச நாள்ல தோன்றின உயிரினங்கள்லாம் அந்த காளிகாங்கிற பாம்பு எப்பேற்பட்ட சக்தி படைச்சவங்களா இருந்தாலும் காளிங்கா பாம்பு ஒரு தடவை அவங்கள முழுங்கிட்டா அவங்க முழு சக்தியும் இழந்துருவாங்க. ஐயோ தாயே எனக்கு இன்னொரு வழி இருக்கு. என்னோட இந்த சக்தி போனா என்ன? என் ஸ்பரிஷ தீட்சையில உருவான அந்த மனம் இருக்கானே, நான் அவனை வச்சு நான் திரும்ப அகோர அதிபதியா உருவாகி பழிக்கு பழி வாங்குவேன். என்னை யாரு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களோ அவங்க எல்லாரையும் கொன்னு குவிப்பேன்.